வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்எல்ல முதலீடு செய்து 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுடைய ஸ்டேட்டஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஸ்டேட்டஸ் என்னென்ன ரீசனுக்காண்டி ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்எல்ல ரீஃபண்டுக்கு நிறைய பேர் 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் 1000 to 20,000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணி 2019 ஆன்லைனில் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு இப்போ அமௌண்ட்டு கொடுத்துட்டு வராங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20,000 ரூபாய்க்கு உள்ள அப்ளை பண்ணவங்களுக்கு அமௌண்ட்டு வராமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டு வராமல் இருக்கவங்களுக்கு என்ன ரீசன்னால் அமௌண்ட்டு வரலன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் போய் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 3 தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஷோ ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன பண்ணுனா உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம 1 by 1 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, நான் 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணலை, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில். அப்படி உள்ளவங்க நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். 2019 ஆன்லைனில் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண மறந்தாங்களோ ஸோ அவங்களுக்கு திரும்பவும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ நம்ம பதிவிடும். ஸோ பிஎஸ்எல் சம்மந்தம் மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் பிஎஸ்எல்ல நீங்கள் முதலீடு பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணியிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்ல எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் உடனடியாட்டு நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம். ஸோ இன்றைக்கி பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்சியில் உங்களுக்கு ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணி அமௌண்ட் வராமல் இருந்து உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுதுன்னு சொன்னால் அதற்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்க 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ண பிறகு அவங்களுக்கு இன்னும் அமௌண்ட் வராமல் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. கிளைம் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. பாருங்கள், இதில் என்ன சொல்லிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் அப்ளிகேஷன் பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர் மென்ஷன் பண்ணிடுறாங்க. குட் நாட் பி ப்ரொசீடு ஃபர்தர் அஸ் யூ ஹேவ் டிக்ளேர்டு எஸ் ஃபார் லேண்ட் அலாட் ஃபீல்ட் இன் த கிளைம் அப்ளிகேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2019 ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதில் ஒரு ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க, லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் சர்டிஃபிகேட்டில் லேண்ட் அலாட்மெண்ட் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தனால அதே வச்சு நிறைய பேர் தெரியாமல் எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எஸ் கொடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம இந்த இது ஆன்லைனில் செக் பண்ணும்போது நீங்கள் எஸ் கொடுத்தனால உங்களுக்கு ஏதோ லேண்ட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் அலாட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேண்ட் அலாட்மெண்ட் தெரியாமலே எஸ் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு லேண்டுமே அவங்க கொடுக்காமலே எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பற்றி மெயில் போட்டு நம்ம கேட்டபோது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த அப்ளிகேஷனை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு லேண்ட் அலாட்டை அவங்க கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிடுறாங்க. இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க ஆன்லைனில் எடிட் ஆப்ஷன் கொடுத்து லேண்ட் அலாட்மெண்ட் நோ கொடுத்து நம்ம திரும்ப சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஸோ லேண்ட் அலாட்மெண்ட் எஸ்ன்னு கொடுத்தவங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் தெரியாமல் கொடுத்துருக்கலாம். அதற்கு அவங்க செக் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கான அமௌண்ட்டை அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது